வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேஷன், யூட்டிலைசேஷன் அண்ட் கன்சர்வேஷன் இந்த யூனிட்ல இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில எது எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி படிச்சு பாஸ் ஆகலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்க எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் ஆக போகுது, என்னங்கிற எப்போ டேட்ல பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்ற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னம்னா நம்ம சேனல்ல இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோல வந்து நான் மேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நீங்க வந்து கண்டினியூஸா கேட்டுட்டே இருந்தீங்க, 8th செமஸ்டர் வீடியோ போடுங்க, நாங்க படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகத்தான் மேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இலுமினேஷன் அப்படின்ற யூனிட். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னம்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் இலுமினேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். ஓகேங்களா, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னம்னா ஸ்கிப் பண்றீங்க, இந்த ஸ்லைடை பாக்குறீங்க, இந்த ஸ்லைட்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஓகேங்களா, இதை நான் எப்படி எழுதணும், எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்றதை நான் சொல்றேன். அது நிறைய பேர் வந்து நீங்க வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப கமெண்ட்ல போடுறீங்க, சார் எப்படி இதை எழுதுறதுன்னு எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஒரு கொஸ்டினும் வந்து எப்படி எழுதணும், என்ன மாதிரி கேட்பாங்க, அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணா மார்க் கிடைக்கும், எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னம்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லேம்ப். ஓகேங்களா, நீங்க வந்து நிறைய லேம்ப் படிச்சிருப்பீங்க, ஃப்ளோரசன்ட் லேம்ப், இன்கான்ட்ரசன்ட் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப், இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. எல்லாத்தையுமே டயக்ராம் போட்டு நல்லா டீசெண்டா நல்லா நீட்டா வரைஞ்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த லேம்ப் கேட்பாங்க நம்மளுக்கே தெரியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளட் லைட் டிசைனிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி வந்து ஃபிளட் லைட்டை வந்து டிசைன் பண்றதுன்னு படிக்கணும். இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா ரோட் லைட் நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்சா நீங்க படிச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். சப்போஸ் இதை தவிர அவங்க ரோட் லைட் கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அதை கம்பைன் பண்ணி நீங்க எழுதிக்கிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இலுமினேஷன் ஸ்கீம் ஃபார் ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல். ஓகேவா, ஒரு ரெசிடென்சியலுக்கும் கமர்ஷியலுக்கும் எப்படி வந்து நம்ம வந்து லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம், இதை பத்தி பாக்குறது தான் அந்த இலுமினேஷன் யூனிட். இந்த யூனிட்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா, ப்ராப்ளம் கேட்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா 16 மார்க்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம் 90% இந்த யூனிட்ல இருந்து தான் வரும். ஓகேங்களா, இந்த ஒரு ரூமுக்கு வந்து எவ்வளவு இலுமினேஷன் தேவை, இந்த ஹாலோட இலுமினேஷனை வந்து நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் புக்கை பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, அந்த ப்ராப்ளம் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவை மேட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் படிக்கணும். ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத படிக்கணும். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனிங், என்னென்ன டைப் ஏர் கண்டிஷனிங் இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 6 மார்க் கொஸ்டின். நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினை ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்பாங்க அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சாய்ஸ்ல விடாதீங்க. ஓகேங்களா, இந்த யூனிட்லேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது போக நீங்க என்னென்ன கொஸ்டினா படிக்கலாம். ஓகேங்களா, அதையும் கொடுத்துருக்கேன், ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஹீட்டிங் அண்ட் வெல்டிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள் யூனிட். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னம்னா ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங். இதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்க்க போற கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னம்னா மாத்தி மாத்தி ஒரு தடவை கேட்பாங்க, ஒரு தடவை கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, அஜாக்ஸ் இண்டக்ஷன் ஃபர்னஸ். ஓகேங்களா, படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னம்னா டைரக்ட் ஹீட்டிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் கன்சம்ஷன். ஓகேங்களா, இந்த 4 கொஸ்டினை படிச்சீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்ம இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் எழுத முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னம்னா ட்ராக்ஷன். ஓகேங்களா, இந்த ட்ராக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் நிறைய ஸ்பிளிட் அப் நிறைய இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன பிரேக்கிங் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுல முக்கியமா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நான் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னம்னா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன் மோட்டார் கண்ட்ரோல். என்னென்ன மோட்டார் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க, அந்த ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன மோட்டார் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்கன்றதுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னம்னா ட்ரபிசாய்டல் ஸ்பீடு டைம் கர்வ், ஒரு கர்வ் போட்டிருப்பாங்க ட்ரபிசாய்டல் ஷேப்ல. ஓகேங்களா,
அந்த ட்ரபிசைடல் கர்வை வச்சு என்னென்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலாம், ட்ரெயினோட ஸ்பீடை கால்குலேட் பண்றது எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னம்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஷன் மோட்டார். ஓகேங்களா, இது இப்போ ரீசெண்டா அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. இது நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லையும் இருக்கு, கொஞ்சம் இதையும் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஸ்ட் யூனிட், டொமஸ்டிக் யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வயரிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எப்படி எலக்ட்ரிக் வயரிங் பண்றாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டினுக்காக படிக்காட்டாலும் உங்க லைஃபுக்காக படிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எர்த்திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எர்த்திங் கொஸ்டின் இல்லாம மேக்ஸிமம் இருக்காது, 6 மார்க் கேட்பாங்க, நிறைய ஸ்பிளிட் அப் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் குவாலிட்டி ஆஸ்பெக்ட். ஓகேங்களா, இதை சின்ன டாபிக்கா கொடுத்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா எப்படி நீங்க பவர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, பவர் குவாலிட்டி குறையறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, பவர் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்ற கொஸ்டின்லாம் இருக்கும். ஓகேங்களா, 6 மார்க்கா பிரிச்சு கேட்பாங்க. ஸோ இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட சேர்த்து முடிஞ்சதுன்னா பேட்டரிஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதான் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.